வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன்னு பார்க்கலாமா? பூர்விக்கு மாவு கலந்துட்டேன். தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சன்னா மசாலா தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, பூண்டு, வெங்காயம் நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் இன்றைக்கி அரைச்சிக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேங்காய், அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக உடச்ச கடலை போட்டுட்டு நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு ஒரு அவஸ்தை அரைச்சிக்கணும். இதுலேயே தக்காளி, குழம்பு பொடி எல்லாத்தையும் போட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி ஆகிடட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம இதில் விட்டுடலாம். உருளைக்கிழங்கும் வேக வச்சுருக்கேன். சன்னாவையும் பார்த்திங்கன்னா பிரியாணி லீஃப் போட்டு வேக வச்சுருக்கேன். அதையும் இதில் விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பை போட்டுட்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நல்லா மசிச்சுட்டு அதையும் இதில் போட்டுட்டு நம்ம சூப்பராக இறக்கிட்டோம் அப்படின்னா, கொத்தமல்லியை தூவிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இந்த சன்னா மசாலா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தி சன்னா மசாலா தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். பன்னீருக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அழகாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் நம்ம பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய் அந்த விதையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதையும் போய் ஆடி மாதம் விதை நட்டு வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற துர்க்கையம்மன் கோவிலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருவிழா. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அழகாக திருவிழாவுக்கு போகணும். சூப்பராக அந்த கடை தெருவு எல்லாத்தையும் பார்த்துட்டு பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு சிவபெருமானையும் வேண்டிட்டு அழகாக பார்த்திங்கன்னா துர்க்கையம்மனை போய் ப்ரே பண்ணுறதுக்கு போயிட்டோம். அவ்வளோ சிறப்பாக இருக்கும். யாரெலாம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஈவினிங் இந்த சுவாமியை தான் பார்த்திங்கன்னா கோவிலில் ஃபுல்லாக வீடு தெருவாக போயிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லா அழகான சுவாமிகளையும் நல்லா மனசார ப்ரே பண்ணிக்கிட்டு வந்தேன். சூப்பராக பார்த்திங்கன்னா சுவாமியெல்லாம் சேவிச்சுட்டு அப்படியே வந்தோம். அன்னதானம் போட்டிருந்தாங்க. சூப்பரான வாழை இலையில் நல்ல ஒரு சாம்பார், பருப்பு எல்லாமே போட்டு சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போய்ட்டோம். ஈவினிங் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஈவினிங் தான் திருவிழாவே களை கட்டும்ல. அழகாக சூப்பராக பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் துர்க்கையம்மன் கோவிலில் ஈவினிங் திருவிழாவில் அப்படியே களை கட்டிடுச்சு. ஒரே லைட்டு, வான வேடிக்கை, அப்படியே திருவிழா மக்கள் கூட்டம்னு சூப்பராக இருக்கும் திருவிழா. யாரெல்லாம் இந்த மாதிரி திருவிழாவுக்கு ரொம்ப போக பிடிக்கும்னு சொல்லுங்கள். அழகாக போயிட்டு கொஞ்சம் சரின்னு சொல்லிவிட்டு ஈவினிங் டெக்கரேஷன்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அழகாக பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஆட்டம்லாம் சுவாமியை வச்சுட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாமும் ரசிச்சுட்டு திருவிழா ஈவினிங் பசங்களை வேறு கூப்பிட்டு வந்தோமா. திருவிழா வந்த உடனே நமக்கே குட்டி பசங்களாக மாறிட்டோம். அழகாக ரங்கராட்டினம், நான் ஏற மாட்டேன்டா, எனக்கு பயமாக இருக்குடா அப்படி இப்படின்லாம் சொல்லி, ஒன்றும் ஆகாது மம்மி, வா மம்மி அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு போனானுங்க. அழகாக போயிட்டு அப்படியே ட்ரெயினில் போனோம். செம சூப்பராக இருந்தது. பசங்க கூட நல்லா ஒரு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அழகாக ட்ரெயின் ரைடு. நைட்டு போகும்போது அப்படியே அந்த துர்க்கையம்மன் கோவிலையே ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. சூப்பராக ரைட்ஸ்லாம் போயிட்டு சிப்ஸு சாப்பிட்டுட்டு, வாடா நம்ம சிவகாமி கம்ப்யூட்டர் என்ன சொல்லுதுன்னு கேட்போன்னு 4 பேரும் அழகாக சிவகாமி கம்ப்யூட்டர்கிட்ட ஜோசியம் கேட்டோம். அப்படியே பார்த்துட்டு திருவிழாவை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்படி தான் எங்கள் வீட்டு திருவிழா, எங்கள் ஊர் திருவிழா, எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கெல்லாமும் திருவிழா போகிறதுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, take care. Bye-bye. Vanakkam. Thank you.